கல்யாணம் ஆயிடுச்சுன்னா இது ஒரு பிளஸ்ங்க. எனக்கு ஒய்ஃப் இருக்குன்னு ஃபர்ஸ்டே சொல்லுங்க. ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்லி தரேன் கேளுங்க. எப்படின்னா நம்ம எப்பயுமே ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து ஹாய் ஹாய் நல்லா இருக்கீங்களா அப்படின்னா அப்படின்னு என்ன பண்றீங்க, நான் ஒர்க் பண்றேங்க இந்த மாதிரி. ஓ சூப்பர் நைஸ் நைஸ் நைஸ். நீங்க அப்படின்னா ஓகே 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 எனக்கு ஒய்ஃப் இருக்காங்க, ஐ மேரிட், ஐ ஹேவ் 3 kids அப்படின்ற மாதிரி சொல்லிடணும். அதே மாதிரி கேம்லயே ஐ எம் மேரிட், ஐ ஹேவ் 2 wives சொல்லிடணும். எதுக்குன்னு சொல்லுங்க, நம்ம மேரேஜ் ஆகுதுன்னு சொல்லி பேச ஆரம்பிச்சு நம்மளோட ஒரு பேச்சு திறமையில நம்மளோட பேச்சுல அவங்க விழுந்துட்டாங்கன்னு வச்சுக்கோ. அப்ப என்ன ஆகும், நம்ம மேரேஜ் ஆனதை சொல்லாம உசார் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது பெரிய பிரச்சனையே. அதனால அவங்க நம்மளை விட்டுட்டு போலாம், பிரிச்சு போலாம், கை கெட்டினது வாய் கேட்டாம போயிடலாம். ஆனா அதே இது முதலே நம்ம மேரேஜ் ஐ எம் மேரிட் அப்படின்றத டிக்ளேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உசாராச்சுன்னா நம்ம மேரேஜ் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சு உசாராச்சு. ஆனால் நமக்கு பிரச்சனை இல்ல, அது அவங்க தலையெழுத்து. அதுக்கப்புறமா அவங்க நம்ம கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டா நமக்கு என்ன பிரச்சனை இருக்கு? நம்ம தான் முதலே சொல்லிட்டோம் குட் பையா ஐ எம் மேரிட் அப்படின்னு. இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணுங்க விஷ்ணு பாய். லைஃப் ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும்.